வந்து தேவிய பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பெரிய டிராமா பண்ணுவான். இன்னும் 6 மாசத்துல தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா அம்மா வாய போட்டுவான். ஊர்லயே அவன் தான் பெரிய பணக்காரன்னு ரீலா ஓட்டுவான். அப்பா அம்மா நிச்சயமா அவனை நம்பிடுவாங்க. தற்காலிகமா தேவி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அந்த 6 மாச கேப்ல நான் எப்படியாச்சும் அபியையும் அக்காவையும் சேர்த்து வச்சு அந்த கல்யாணத்தை நடத்திடுவேன். என்னடி இப்போ அது நம்பலாமா? 100% நம்பலாம். சரி, நீ செட்டப் பண்ண ஆளு பேர் என்ன, ஊர் என்ன, என்ன வேலை செய்யறான்? அவன் பேரு அர்ஜுன். சென்னையில ஆட்டோ ஓட்டுறான். ஆட்டோவா ஓட்டுறான்? அவனே மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்க? ஆமா பாட்டி. ஆனா அப்படி டவுட்டாலாம் எடை போட்டுறாத. அவன் ஆளு செம்மையா பர்சனாலிட்டியா இருப்பான். பார்த்தா நீயே நம்பிடுவ. வரட்டும். சத்யாவை நம்பு பாட்டி. குறி வச்சா எற விழணும். எற விழுதா இல்ல அரை விழுதான்னு வரட்டும், அப்புறம் பாப்போம். அவசகுணமா பேசாத பாட்டி. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். போ, என்ன நடக்க போதோ? ஐயோ பாட்டி, இங்க வா பாட்டி. என்னடி என்னடி என்ன என்ன ஆச்சு? ஐயோ, இந்த போட்டோ இங்க இருக்க கூடாது. முதல்ல இத கழட்டு. ஏண்டி? வரப்போற மாப்பிள்ள கிட்ட நான் இது என் ஃப்ரெண்டோட குடும்பம், தேவி என் ஃப்ரெண்டோட அக்கான்னு கப்ஸா விட்டுட்டு வந்திருக்கேன். நீயும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்படியா? ஏன்? எல்லாம் ஒரு காரணமா தான். அந்த போட்டோல நான் எல்லாரோடையும் எவ்வளவு அந்யோன்யமா ஒன்னா இருக்கேன்னு பாரு. அவனுக்கு சந்தேகம் வந்துரும்ல. கடவுளே, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பொண்ணு பாக்குறதுக்கே 1008 பொய் சொல்ல வேண்டியிருக்குதே. நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். சரியா? இந்த போட்டோவை முதல்ல கழட்டு பாட்டி. இருடி, கழட்டு பாட்டி. சரி 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 வர. அத்தை, என்னத்த போட்டோவை கழட்டுறீங்க? பாரு எவ்வளவு தூசின்னு. மாப்பிள்ளை வர நேரத்துல பளிச்சுன்னு இருக்க வேண்டாம், அதான் துடைக்கலான்னு எடுத்தேன். அதங்க மாட்டுங்க அத்தை. மாப்பிள்ளை வரப்போறாரு. அவரு சந்தோஷமான நம்ம குடும்பத்தை பாக்கணும்ல. நான் தான் காலையில அங்க மாட்டி வச்சேன். ஐயோ, இப்பயோ வேற. அம்மா, புரியாம பேசாதம்மா. இந்த போட்டோவை நல்லா பாரு. இதுல தேவியை விட நான் ரொம்ப பிரைட்டா அழகா சிரிச்சிட்டு இருக்கேன். வர மாப்பிள்ள மனசு மாறி தேவிக்கு பதிலா என் மேல கண்ணு வச்சுட்டா? ஐயோ, அப்படி கூட நடக்குமா? நடக்கும், நடந்திருக்கே. முதல்ல இந்த போட்டோவை கொண்டு போய் உள்ள வை. சரிங்க அத்தை. போ. அப்பா, சூப்பர் பாட்டி. என்ன நடக்க போதோ? நீ என்னெல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்குதோ, தலையை சுத்துதே. எதுவா இருந்தாலும் சமாளிப்போம் பாட்டி. நான் முதல்ல போய் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். போ போ போ. எப்படியோ நல்லபடியா நடந்தா சரிம்மா. அக்கா, இப்பதான் வந்தியா? என்னக்கா, சென்னையில இருந்து உன்னை பாக்குறதுக்காக இவ்ளோ ஆர்வமா ஓடி வர, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம என்ன வரவேற்கிற? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? சந்தோஷமான விஷயங்களா எனக்கு இந்த வீட்ல நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பார்க்க சென்னையில இருந்து மாப்பிள்ளை வர போறாரு. இந்த பொண்ணு பாக்குறது, புடவை கட்டிட்டு மாப்பிள்ளை முன்னாடி நிக்கிறது, எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. உடம்பு கூசுது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, கவலைப்படாதக்கா. அபி நிச்சயத்தை தான் நிறுத்திட்டேன்ல. அதே மாதிரி அப்பா உனக்கு மாப்பிள்ளை பாக்குற படலத்துக்கும் ஒரே அடியா ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? அப்ப இன்னைக்கு வர இருக்கிற மாப்பிள்ளை அவர் வரமாட்டாருக்கா. நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால நீ தைரியமா இரு. வரப்போற மாப்பிள்ள தரகர் பார்த்த ஆளு கிடையாது, நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள. அதனால நீ கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கா. இல்லடி, எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல. என் நிலைமையில இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு அந்த வலி. அக்கா, வர்றது யாரா இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி நான் சோலை காட்டு பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்னால சத்தியமா நிக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு கேளுக்கா. தயவு செஞ்சு நீ என்ன தப்பா எடுத்துக்காத.
நான் கோயிலுக்கு போறேன். மாப்பிள்ளை வரும்போது நான் வீட்ல இருக்க மாட்டேன். இதான் என்னோட முடிவு. சரி, உன் மன நிம்மதிக்காக நீ கோயிலுக்கு போ. நான் தடுக்கல. மாப்பிள்ளை கிளம்பி போற வரைக்கும் அங்கேயே இரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வா. இங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தப்பா எதுவும் ஆயிடாதே. நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். எனக்கு உன் நிம்மதி தான் முக்கியம். வீட்ல கேட்டாங்கன்னா? நானும் பாட்டியும் சமாளிச்சுக்கிறோம். நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் சத்யா. ம்.